இங்கே தலைமை உரையாற்றுவதற்காக நாங்கள் அழைத்துள்ள நீதியரசர் திரு GRS என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற திரு GR சாமிநாதன் அவர்களை பற்றி ஒரு சில வரி. அவருடைய பயணம் பல வருடங்களாக வக்கீலாக தொடர்ந்து துவங்கி கடந்த சுமார் 10 வருடமாக அவருடைய உயர்மன்றத்திலே நீதிபதியாக இருக்கிறார். அவர் இதுவரை அளித்துள்ள தீர்ப்புகள், இந்த ஜட்ஜ்மெண்ட் இதில் சொன்னால் நார்மலாக 10 times ஹையர் தென் தி அதர் ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அதற்காகவே உங்களுக்கு எங்களுடைய சிறந்த பாராட்டுகள். அவர் நீர்நிலைகளை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, இந்த பூமியை பற்றி அவர் சிறந்த கருத்துக்களை அவருடைய நீதிமன்றத்திலே எழுதுகின்ற தீர்ப்புகளின் மூலம் நம்முடைய பரப்பியிருக்கிறார். அதே நேரத்திலே ஒரு நெறி தவறாத அறம் சார்ந்த வாழ்வை வாழ்பவர். அது மாத்திரம் இல்லாமல் தமிழகத்திலே எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் இலக்கியத்திலே கொடிகட்டி பறக்கிறார்கள். எனக்கு தெரிந்து நம்முடைய நீதியரசர் அளவுக்கு இலக்கியத்தை படித்து அவர்களோடு அதை பற்றி பகிர்ந்து கொண்ட நீதியரசரை நான் கேள்விப்பட்டதில்லை. அதற்காகவே இந்த விழாவுக்கு அவர் தலைமையேற்பது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த புத்தகத்தையுமே அவர் படித்துவிட்டு ஓ காட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பப்போ கமெண்ட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பத்தாவதுக்கு இன்றைக்கி மத்தியானம் அதில் எழுதினவங்களை பார்த்து நேரில் பார்த்த சந்தோஷத்தையும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. திரு கிருஷ்ணன் அவர்களை முதல்ல பார்த்தப்போ இதில் தானே நீங்கன்னு கேட்டு பார்த்துருக்குறாங்க. அத்தகைய ஒருவர் இங்கே வந்து இந்த விழாவை தலைமையேற்று கொடுப்பதற்காக நன்னறி கழகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்து அவருடைய தலைமை உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த வரிகள் ஞாபகம் வரல, அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். ஒரு கிளி வந்து ரொம்ப சவுடாலாக ஜாலியாக கண்ணாபின்னான்னு பேசிகிட்டே இருக்குமா. ஆனால் வந்து அந்த சபைக்குள்ளே பூனை என்ட்ரான உடனே கிளி குவைட் ஆகிடுமா. அந்த மாதிரி ஒரு கவிதை ஒன்று இருக்குது இல்லையா? கரெக்டாக இருக்குது. அது என்னங்கிற நீங்களே அப்புறம் எனக்கு ஃபுல்லாக சொல்லுங்கள் அதை. ஸோ நானும் அது மாதிரி தான். கோர்ட்டு இருக்கிற வரைக்கும் ஒரே அதிகாரம்னு சவுடாலெலாம் உண்டு. ஆனால் பூனையை பார்த்தாலே கிளி குவைட் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து நிறைய புலிகள் உட்காந்துருக்கு. சுகிய சிவம் சார் உட்காந்துருக்காங்க, பாரதி பாஸ்கர் இருக்காங்க, முத்தையா இருக்காங்க. அதனால் நியாயமாக பார்த்தா வாயை பொத்திட்டு போய் உட்காந்துக்கணுங்க. இருந்தால் கூட தலைமை உரைன்னு நம்ம டைனமிக் நடராஜன் நிறைய ஏற்றி விட்டார். அதனால 2 வார்த்தை சம்பிரதாயமாக சொல்லான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 5 minutes? இல்லை மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் வந்திருக்கிறது பாரதி பாஸ்கர் உரையை கேட்பதற்கு தான் நான் மெயினாக வந்திருக்கேன். நான் இன்னைக்கு உண்மையை ஒப்புத்துக்கணும். அதனால் நான் சம்பிரதாயத்துக்காக சில வார்த்தைகள் மட்டும் சொல்லலான்னு நினைக்கிறேன். முந்தானே தன்னைக்கு என்னோட இருந்த ஒரு வழக்கு ஒன்று சொல்கிறேன். மோனிஷா அப்படின்னு ஒரு 19 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு 4 வயசு இருக்கும்போது அந்த வடை சுடுற அந்த வானொலி இருக்கு இல்லையா, அந்த வானொலியில் அந்த குழந்தை விழுந்து முகத்து முழுக்க ஆயிலால் அப்படியே ஸ்கால்ட் ஆகி பேர்ன் ஆகிடுறது. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டு, அந்த மருந்துகளோட பக்க விளைவு, அதனால சிறுநீர் போகிற விஷயங்கள் மேலே அவளுக்கு கண்ட்ரோலே கிடையாது, பல பிரச்சனைகள் இருந்தாலும் 12th பாஸ் பண்ணிட்டா. நீட் எழுதணும்னா அந்த பொண்ணு டைப்பர் போட்டுன்னா உட்காந்துக்கணும். அந்த டைப்பர் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு எவ்ரி 45 minutes ஆர் ஸோ. அதுக்கு பாத்ரூம் போகணும். எனக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த NTA, அந்த நேஷனல் அந்த டெஸ்டிங் ஏஜென்சி அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. பதில் வரல. ஸோ நீட்டை பார்த்து இந்த ஃப்ரிஸ்கிங் போது நிறைய கதைகள்லாம் நம்மளே படிச்சிருக்கோம். இப்போதைக்கு ரொம்ப மோசமான சில கதைகள்லாம் கூட படிச்சிருக்கோம். அதனால அந்த பொண்ணுக்கு பயம் வந்து போச்சு. அதனால என்னை இந்த மாதிரி டைப்பர் போட்டுன்னு எழுதுறதுக்கு அனுமதி வேணும்னு 2 வழக்கு தொடுத்தாங்க. அது என்கிட்ட வந்து ரொம்ப மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கிறதுக்கே. ஸோ அந்த வழக்கில் நான் வந்து ரொம்ப சில முக்கியமான சில தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கேன். இந்த அவையில் உள்ளவங்களுக்கு அந்த வார்த்தை தெரியாதுங்கிறதுனால தான் இந்த வழக்கை பற்றி நான் சொல்கிறேன். அந்த 2016 அந்த டிசபிலிட்டிஸ் மக்களுக்கான ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டில் ரீசனபிள் அகாமடேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. இந்த உடல் ஊனம் விட்டுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு மற்றவங்களோட கலந்துக்கணும். ஸ்கூலாக இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஒரு ரீசனபிள் அகாமடேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளாம் 3 மணி நேரம் நமக்கு எக்ஸாம் அப்படின்னா அவளுக்கு 4 மணி நேரம் தரணும்னு சட்டமே சொல்கிறது.
ஸோ அந்த ரீசனபிள் அகாமடேஷன் அப்படிங்கிறது அந்த ஆக்டில் டிசேபிள்டுங்கிற கேட்டகரி மக்களுக்கு மட்டும்தான் கிடையாது, ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த ரீசனபிள் அகாமடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அதோட தீர்ப்பில் நான் முந்தானத்தன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மிக முக்கியமான தீர்ப்பாக சொல்லியிருக்கிறேன். இதில் என்னன்னா, அதில் பெண்களுக்கு நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன். பெண்கள் ஒரு சானிட்டரி அந்த ப்ராடக்டை அவங்க பக்கத்தில் பாத்ரூம் இருக்கணும், அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டியோட இருக்கணும், பக்கம் சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஒரு அன்பிரிப்பேர்டு ஒரு கேர்ள் போயிட்டான்னா அவளுக்கு அங்கே ஏற்பாடு இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி இந்த கேஸில் கவர்மெண்ட் ரொம்ப பெரிய கண்டெஸ்ட் பண்ணலை, ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு உண்டு சொல்லி இந்த பொண்ணோட வழக்கை நான் அனுமதிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சா அந்த படிச்சு பாருங்க, மிக முக்கியமான தீர்ப்பாக நான் நினைக்கிறேன். அதை படிக்கிற சக சில நீதிபதிகள்லாம் பரவாயில்லப்பா, ரொம்ப பெண்களோட ரொம்ப சென்சிட்டிவா நீ இந்த இதில் நீ எழுதியிருக்கிற அப்படின்னாங்க. நான் நம்புறேன், மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, நான் ஒரு சென்சிட்டிவான நீதிபதியா இருக்கேன் அப்படின்னா நான் பிரிசனர்ஸ்க்காக, மூன்றாம் பாலினத்தவருக்காக நிறைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பொறுத்த மட்டும் நான் பல முக்கியமான தீர்ப்புகள்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, இலக்கிய எழுத்துக்கள் அதோட எனக்கு ஓரளவுக்கு அறிமுகம் இருப்பதன் ஒரே காரணத்தினால தான் நான் அப்படி இருக்க முடியும் நான் நம்புறேன். அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த தமிழ் இலக்கிய பேச்சாளர்களாக இருக்கட்டும், சுகிசிவம் சார் இது மாதிரி அவங்களா இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கொண்டாடுறதுக்கான காரணமே இதுதான், வேற ஒரு காரணம் இல்லை. திஸ் இஸ் த சீக்ரெட் நடராஜன், வேற நோ அதர் ரீசன். ஒன்று சரி. ஆனால் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். இது கொஞ்சம் ஒரு வெக்கத்தோட நான் பதிவு பண்ணுறேன். சரி, நம்ம முத்தையா சாரும் சரி நானும் சரி, போத் ஆஃப் ஆர் 1968 பார்ன், அப்படி தானே? கரெக்டு தானே? ஆனால் எனக்கு அவரோட இருத்தலே கடந்த 3 வருஷம் முன்னாடி தான் எனக்கு தெரியும். எனக்கு கர்நாடக சங்கீதத்தில் கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி. ஸோ காயத்ரி கிரீஷ்ங்கிற ஒரு பாடகி அவங்க அபிராமி அந்தாதியை பற்றி வாரம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடி பொருள் நம்ம முத்தையா சார் தான் கொடுக்குறாங்க. அப்பதான் எனக்கு மரபின் மைந்தன் முத்தையாங்கிற பேரே எனக்கு தெரியும். ஓரளவுக்கு நான் இது வரைக்கும் நிறைய நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் வாசிச்சிருக்கேன். பேப்பர் டெய்லி ஒரு நாள் 4-5 பத்திரிகையாக படிப்பேன், எல்லாம் உண்டு. ஓரளவுக்கு பொது ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன இருந்தும் கூட எனக்கு முத்தையா சாரை கடந்த 3 வருஷம் முன்னாடி தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு. அப்புறமா அருந்ததி சுப்பிரமணியம் ஒரு சிறந்த ஒரு ஆங்கில எழுத்தாளர். அந்த அம்மா ஒரு 5 பெண் இவங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க, ஆன்மீகவாதிகளை பற்றி. இவங்கள சேர்த்தோம், மேடையில் இருக்காங்க, அவனை சேர்த்து தான் சொல்கிறேன். தன்னோட புஸ்தகத்தில் முத்தையா சாரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 2 படித்த உடனே அவங்க வாரம் அவங்கள யூடியூப்பில் பார்க்குறேன். இந்த புக்கில் பார்த்த உடனே எனக்கு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது. எதுக்கு நான் அதை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சமுதாயம் ஒரு தட்டில் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அப்படின்னா அதுவாலாம் முன்னேறிடாது. சில ஒரு மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் அவங்க ட்ரிகர் பண்ணி, அவங்க டிரைவ் பண்ணி தான் அடுத்தது கொண்டு போவாங்க, சந்தேகமே கிடையாது இப்போதைக்கு. அப்படிப்பட்ட தூண்டுதல் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஆளுமைகள்கிட்டேருந்து தான் வர முடியும். அவங்களோட பேச்சா இருக்கலாம், எழுத்தா இருக்கலாம், அதுலேருந்து தான் வர முடியும், வேற எப்படி வர முடியாது. ஆகவே ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது இந்த ஆளுமைகளை நல்லா கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கணும். எப்படி கொண்டாட முடியும்? தெரிஞ்சாதானே முடியும். இப்போதைக்கு இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துக்கோமே, அதில் 33 பேரை பற்றி அதில் கட்டுரைகள் இருக்கு. வெக்கத்தை விட்டு சொல்றேங்க, அதில் 13 பேரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அப்போதான் புரிச்சு இந்த புத்தகம் எவ்வளவு மிக முக்கியமான புக்குன்னு ஏன் சொல்றேன்னா, தமிழக ஆளுமைகளை தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் which this book is discharging. அண்ட் இன்னொரு சுயநல தனிப்பட்ட காரணமும் உண்டு. எழுத்துக்கள் பல வகைகள் இருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா பயோகிராஃபிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பயோகிராஃபிஸ் இந்த கட்டுரைகள் தான். என் டேஸ்ட் அப்படிதான். கிருஷ்ணன் சார் உட்காந்துருக்கிறதுனால இந்த டேஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, இயல்பாகவே சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதே பயோகிராஃபிஸ் தான் எனக்கு அது. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்த வருது ரேசி ஸ்டைல் புக் ஆரம்பிச்சோன்னா கடைசி வரைக்கும். அது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் என்ன இருக்குன்னா, அந்த புக்கில் இருக்கிற சில பேர் இங்கேயே இருக்காங்க. அதனால என்னோட மகிழ்ச்சி ரெட்டிப்பாருது. இந்த புக்கு தமிழத்தை எவ்வளோ இவர் சொன்ன மாதிரி, நம்ம நடராஜன் சொன்ன மாதிரி பல பதிப்புகள் காணணும். நிறைய பேர் இந்த புக்கை வாசிக்கணும். இந்த புஸ்தகம் பெரும் வெற்றியை பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நான் தனிப்பட்ட முறையில் விஜயா வேலாயுதம் சாருக்கும் சரி நடராஜனும் 2 பேர் நான் நன்றி ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக நாங்களாம் வெளியிலே தெரியக்கூடாது. ஆக்சுவலாக நாங்கள் பாட்டு அங்கே வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் நியாயமும் கூட. பாரதி பாஸ்கரும் நானும் போன வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி டூட்டுக்குறையில் ஒரே ஃப்ளைட்டில் போகிறோம். அவங்க பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். அந்த அம்மாவுக்கு என்னோட இருப்பே தெரியல.
எனக்கு ரொம்ப மனசு நுனிநாக்கு வரைக்கும் வந்துருச்சு. அம்மா 3 வாரம் கிருஷ்ண பண்ண ஒரே நிலையில் உட்கார போறோமா அப்படின்னு சொல்ல அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு ஐபேட் திறந்தாங்க, அவங்க படிச்சே இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு. இறங்கின உடனே அந்த அம்மா வரவேற்கிறதுக்கே ஒரு 6-7 பேர் வராங்க. நம்மளை பார்க்க ஒரு காக்கா கூட வரல இப்போதைக்கு. சரியா? அது ஒரு பக்கம். இன்னைக்கு காலம்புற ஒரு வேற நிகழ்ச்சியை நான் கலந்துக்கணும்னு நடராஜன் ஃபீல் பண்ணாரு. அந்த நிகழ்ச்சி கலந்துலாம் சொல்லிட்டு நான் போறேன். போன பார்த்தா அவர் தான் கிருஷ்ணன் சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆசை, நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம வந்து பக்கத்து கூட நம்ம யாருங்கிற நம்மளோட பந்தா காட்டுறதுக்காக நீங்க என்ன செய்றீங்கன்னு அவர் கேட்போம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கேட்க போறது இல்லை, நம்மளை பற்றி எடுத்து விடுறதுக்காக தான் கேட்க போறோம். அதே மாதிரியே நான் என்ன பண்ணேன், இந்த புக்கை திறந்து வந்து கிருஷ்ணன் தாட்டை போட்டு, சார் நீங்க தானே சார் அது அப்படின்னு கேட்டேன். நான் தான் அப்படின்னு வர போயிட்டு வர பாட்டுக்கு எனக்கு புஷ்ன்னு போச்சு உடனே. அப்பா ஒரு செகண்ட் நின்று ஆமா நான் தான். நீங்க யாரு அப்படின்னு, நான் தான் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்கான வாய்ப்பே அவர் கொடுக்கவே இல்லை ஒரு கடைசியில். அதே மாதிரி ஒரு 5-6 வருஷம் இருக்கும். கக்கன்னு மிகப்பெரிய ஒரு தியாகி, காங்கிரஸ் தலைவர். அவரோட ஊர்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. 6 மணி நிகழ்ச்சி. நான் வந்து ஐ பிலீவ் இன் பங்க்சுவாலிட்டி. 6 மணி நிகழ்ச்சி 5:55 நான் போயிட்டேன். நான் யாருமே கண்டுக்கல. நோபடி டுக் நோட் ஆஃப் மீ. நான் பாட்டு பேட்டா போயிட்டு உரமா உட்காந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தாங்க. ஏன் இந்த கிராமத்தை அப்பயே இருந்தாங்கன்னா கௌதமி வராங்கிறதுனால நல்ல கூட்டம் இருந்தது அன்னைக்கு. ஆனா கௌதமி வரவே இல்லை. கௌதமி 7 மணிக்கு தான் வந்தாங்க. கௌதமி இறங்கின உடனே கேள்விகள் முதற்கொண்டு ஓடுங்க தலைதறிக்க அந்த மாவை பார்க்கறதுக்காக. அட பாவி, நம்மள ஜட்ஜி அவனு கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு நினைச்சுட்டே உடனே இப்போதைக்கு. அதே மாதிரி நாங்கள்லாம் வந்து பாருங்க, பாரதி பாஸ்கரா இருக்கட்டும், கிருஷ்ணன் சாரா இருக்கட்டும், கௌதமியா இருக்கட்டும், அவங்க தான் செலிபிரிட்டிஸ், நம்ம கிடையாது. செலிபிரிட்டி இருக்கும் கூடாது, அதான் உண்மையும் கூட. ஆனா இருந்தோட எங்களுக்கும் ஒரு மனசுக்கு ஒரு சின்ன அல்ப சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி கூட்டு தலைமை தாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சம் ஈகோ இஸ் சாட்டிஸ்ஃபைட். அதனால விஜயாபதி வேலாயுதம் சாருக்கும் சரி, நடராஜனுக்கும் சரி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தன் இயல்பான எளிமையான நகைச்சுவையான உரையால் நம் உள்ளத்தை கொள்ளம் கொண்டார். அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். நாங்கள்லாம் ஜட்ஜினும் மிஷின் கன்னோட பக்கத்தில் வந்து போலீஸ்காரங்க சஃபாரியோடு தான் பார்த்து வணக்கம் போட்டு தெரியும். இவ்வளோ எளிமையாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் நாங்கள் பார்க்குறக்கு ஒரு நிமிஷம் அதை புரிஞ்சிக்க முடியல. நாங்கள் தலைமை அதில் ஒரு விழாவுக்கு ஒரு ஸ்பீக்கராக தான் உங்களை கூப்பிட்டோம். ஆனால் நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக வந்துட்டு போனீங்கிற அளவில் எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய எளிமை எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு நீதி அரசர், அரசருக்கு நிகராக சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டிய ஒருவர். உங்களுடைய நடவடிக்கையினால் உங்களை எவ்வளவு தூரம் எளிமையாக காட்டிக்கொள்கிறோம் அந்த அளவுக்கு நாங்களும் கற்றுணர்கிறோம். தலைமையேற்றதற்கு நன்றி.